நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அனன்யான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பெரிய தொழிலதிபரோட பொண்ணா இருப்பாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட லைஃப்ல நிறைய பிரச்சனை வருது. இந்த நிலைமையில தேநீர் வியாபாரம் பண்ற ஒரு நபர் கூட இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரையே கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு தொழிலதிபரோட பொண்ணு எப்படி ஒரு தேநீர் வியாபாரியை கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், முடிஞ்சா அதையும் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனன்யா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பா தான் இவங்களை நல்லபடியா பார்த்திருப்பாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனு, 2-3 பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருப்பாரு. அது என்னன்னா, அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவரோட உழைப்புனாலதான் இந்த லெவலுக்கு வந்திருப்பாரு. சோ இது சுயநலமான உலகமா, இந்த உலகத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நான்லாம் போன பின்னாடி உனக்கு நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணும். ஒரு அப்பாவா என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க இன்னும் ரொம்ப வருஷம் இருப்பீங்க, என் கூடிய தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்லம்மா, அப்பாவோட உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்பாவால முன்ன மாதிரி ஆபீஸ்க்கும் வர முடியல. இதுக்கப்புறம் ஆபீஸ் வேலையை நீ தான் பாத்துக்கணும். அதே சமயம் யாரையும் முழுசா டக்குன்னு நம்ப கூடாது. அதே மாதிரி எல்லாருமே உன்கிட்ட இருக்க காசுக்கு ஆசைப்படுவாங்க. அதை உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்கன்னு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட நீ கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி அப்பாவும் நிறைய புத்திமதி எல்லாம் சொல்றாரு. அப்பா சின்ன வயசுல இருந்தே பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி தான் வளர்த்திருப்பாரு. அப்பா பிசினஸ்ல பெரிய லெவல்ல வளர்ந்தோன்னே பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனோன்னு இவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிசினஸ்ல என்ன முடிவு எடுக்கணும் அது எல்லாத்தையும் அனன்யா தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நிலைமையில அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்த அனன்யாவால ஏத்துக்கவே முடியல. அனன்யா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தகவல் போதுல, எல்லாருமே இந்த இடத்துல ஆறுதல் சொல்றதுக்காக வராங்க. சோ அப்பாக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அனன்யா செஞ்சுட்டு இருக்காங்க. அனன்யாவோட அப்பா இறந்து போயிட்டதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் அடிக்கடி இப்பெல்லாம் அனன்யாவை பாக்குறதுக்காக வராங்க. அப்பா இறந்து போனதுல இருந்து இவங்க தான் பிசினஸ் மேனேஜ் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேணா உனக்கு உதவியா இருக்கன்ற மாதிரி சில சொந்தக்காரங்க வராங்க. இன்னும் சில சொந்தக்காரங்க, இப்போ உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுமா, அப்பா தவறிட்டாரு, நாங்க தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், நாங்க ஒரு மாப்பிளைய காட்டுறோம், கண்டிப்பா அந்த மாப்பிளைய பிடிக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் வராங்க. அதாவது சொந்தக்காரங்க இவ்வளவு நாள் வராம இருந்தவங்க இப்ப நிறைய பேர் வராங்க. சோ அனன்யாக்கு இவங்க என்ன நோக்கத்தோட இதை பண்றாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருது. எடுத்தோன்னு புரியலனாலும் போக போக இவங்க என்ன நோக்கத்தோட வராங்கன்றது தெளிவா புரிஞ்சிருது. ஏன்னா அவங்க இந்த மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சில மாப்பிளைய காட்டுறாங்கல்ல, அந்த மாப்பிளை ஒரு பிளானோட தான் வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அது என்னன்னா, இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடிங்கிடலான்ற மாதிரி சொந்தக்காரங்க கணக்கு பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா சொந்தக்காரங்க தான் இந்த மாப்பிளைய காட்டுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே அனன்யா மேல அக்கறைப்பட்டு பேசினாலும் அவங்க எல்லாருமே ஒரு உள்நோக்கத்தோட தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு நம்ம சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்க பாக்குறாங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அதனால இவங்களுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. இல்ல இல்ல, எனக்கு கல்யாணத்துல இப்ப விருப்பம் கிடையாது, நான் இப்ப வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேசி அனுப்புறாங்க. ஒரு சொந்தக்காரங்க 2 சொந்தக்காரங்க கிடையாது, நிறைய பேர் சம்மந்தத்தை கொண்டு வரான், நாங்க உங்களுக்கு பிசினஸ்ல வேணா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நானே நல்லா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது உதவினா உங்ககிட்ட கேட்கறேன்ற மாதிரி அனன்யா இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அனுப்புறாங்க. அப்பா சொல்லி கொடுத்தது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப நீ தனியால் ஆயிட்டனா நிறைய பேர் உன்னை ஏமாத்த பார்ப்பாங்கம்மா, ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி உன் கல்யாண வாழ்க்கையில நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணுமா, அதனால்தான் அப்பா இருக்கிற காலத்திலேயே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி நிறைய இடத்துல வேதனையா பேசியிருப்பாரு. இப்ப அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இவ்வளவு நாள் அப்பா எல்லாத்தையும் இவங்க கிட்ட வர விட மாட்டாரு, எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. ஆனா இன்னைக்கு அப்பா போனதுக்கு அப்புறம் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க அப்படின்றது அனன்யாக்கு தெளிவா புரிஞ்சிருது. அனன்யாவை பொறுத்த வரைக்கும் உண்மையான மனுஷங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஒரு உண்மையானவனை பார்த்து நம்ம காதலிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும். உண்மையானவங்களை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏழ்மையில இருக்கிற மாதிரி நடிச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிசினஸ் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு கீழே நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களுமே கூப்பிட்டு ஒரு நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அடுத்த சில நாட்கள் என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது, நீங்க தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், அப்பப்ப போன் மூலியமா பேசுறேன், அதுதான் என்னால பண்ண முடியும், சில நாட்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னும் போது சரி மேடம் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் சொல்றாங்க. இப்ப அனன்யா வித்தியாசமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு சாதாரண வீட்டு பெண், இவங்க பணக்காரங்க, ஆனா ஒரு சாதாரண வீட்டு பெண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல நம்மளுமே இந்த ஊரை சுத்தலாம். அப்படி ஊரை சுத்தும் போது யாரையாவது
எப்பயாவது சந்திப்போம். அப்படி சந்திக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க நல்லவங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலான்ற மாதிரி இவங்களா பிளான் போட்டு ஒரு ஏழை பெண் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனன்யாவை பொறுத்த வரைக்கும் ஏசிலேயே பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப வெயில்ல கொஞ்ச தூரம் கூட இவங்களால நடக்க முடியல, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பயே பசிலாம் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்றது, ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்த்து நம்ம செய்யலாம், அது மூலியமா காசு சம்பாரிச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட போன் இருக்கு, அதே மாதிரி இவங்க தேவைக்காக கொஞ்சம் காசை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காசை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளே ஏதாவது பண்ணி அந்த காசை சம்பாரிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்காங்க. வெயில் வேற பயங்கரமா தாக்குதுல, இவங்க வந்து டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அபினவ் அப்படின்ற ஒரு நபரை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்ததை அவர் பார்த்திருப்பாரு. என்ன மேடம் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கீங்க, டீ சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரு டீ கடை தான் பக்கத்துல வச்சிருக்காரு போல. இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்கிட்ட காசு இல்ல, இந்த மாதிரி நான் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், நான் ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, காசு இல்லைன்னா என்ன, நீங்க ஒரு டீ சாப்பிடுங்கன்ற மாதிரி இவருமே டீ, அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் எடுத்து தராரு. இவங்களுக்குமே அபினவ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது, பரவாயில்லையே நல்லவரா இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களே வேலை பார்க்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவர்கிட்டயே கேட்கறாங்க, உங்க கடையில ஏதாவது வேலை இருக்குமா, எனக்கு வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்கும்போது, சரி இந்த வேலையெல்லாம் பாருங்க, என்னால இவ்வளவுதான் சம்பளம் தர முடியும், உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்கும்போது எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டீ கடையா இருக்கிற பட்சத்துல நிறைய பேரை சந்திப்பாங்கல்ல, அப்படி நிறைய பேரை சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம், ஒரு நல்லவரை முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனாலதான் அந்த டீ கடையில வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அபினவுக்கு வேற சில பிரச்சனை இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நகராட்சி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கடை வந்து ரோட்ல அமைஞ்சிருக்கு, இந்த கடையை சீக்கிரமா நீ தூக்கணும், எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, சீக்கிரமா தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே ரோட்ல தான் அமைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, காசு எதிர்பார்க்கறாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாம் காசு எதிர்பார்க்கறாங்க. அதனால அடிக்கடி அபினவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபினவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, இவனுக்குன்னு இருக்கிறது இந்த கடை மட்டும்தான். அதே மாதிரி அப்பா வேற இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, இந்த கடையில இருந்து வருமானம் வருது, அது மூலியமா தான் அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். இப்ப கடையும் கையை விட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப காசு எதிர்பார்ப்பாங்க, அந்த காசு எப்படி நம்ம தரது, அதுவும் இல்லாம அது லஞ்சம் மாதிரி இல்ல, நம்ம எப்படி தரது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் வேதனைப்பட்டு இருக்காரு, அதை நினைச்சு இவர் வந்து வேதனைப்பட்டு இருக்கிறத அந்த கடையில வேலை பார்க்குற அனன்யாவும் கவனிக்கிறாங்க. நம்ம ஏதாவது விதத்துல இவருக்கு ஹெல்ப் பண்ணா என்னன்ற மாதிரி அனன்யாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபினவுக்கு ஒரு அப்பா இருப்பாரு, ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, அப்பாவோட மெடிக்கல் செலவை இவரால வந்து ஹேண்டிலே பண்ண முடியல, ஏன்னா அவ்வளவு காசு தேவைப்படுது, இவர் சம்பாதிக்கிறதே கம்மி அமௌண்ட் தானே, அதனால இவரால எதுவுமே பெருசா பண்ண முடியல. இவங்களுக்கு சம்பளத்தை எல்லாம் கரெக்டா தந்துடுறாரு. இதெல்லாம் பாக்குற அனன்யாக்கு இவர் மேல ஒரு நல்ல மரியாதை வருது, பரவாயில்ல இவர் நல்லவரா இருக்காரு, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணோம், அதாவது நம்மளோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம இவருக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணோம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர்கிட்ட காசு எதிர்பார்க்கிற அதிகாரிங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அனன்யாவோட ஆளுங்களை பேச விடுறாங்க. அதாவது அந்த பிரச்சனையை எப்படியாவது பேசி முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவங்கள பேசி முடிக்கணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுறாங்க. அப்பத்துல இருந்து அந்த அதிகாரிங்க இவரை தொல்லை பண்றதே இல்ல. இந்த பக்கம் வந்தாலும் இவரை பெருசா பார்க்காம போயிட்டு இருக்காங்க. இவருக்குமே ஒன்னும் புரியல, என்ன திடீர்னு எதுவுமே சொல்றது இல்ல, காசு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே நம்ம தரக்கூட இல்லையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி அப்பாக்கு உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் நிறைய செலவாகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, திடீர்னு ஒரு என்ஜிஓவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வயசானவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் தரப்போறோம், அதாவது ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தா அதை ஃப்ரீயாவே பண்ணுவோன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பேசுறாங்க. இவருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கடவுளா பார்த்து தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா அனன்யா தான் இந்த மாதிரி வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே வராங்க, அப்பாக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. மைனரா ஒரு சர்ஜரி மட்டும் பண்ற மாதிரி இருக்கும்னு இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எந்த ஒரு காசையும் வாங்காம அவங்களுமே அந்த ஆபரேஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்பத்துல இருந்து அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் பெட்டர்மெண்ட்லாம் தெரியுது. அதை பாக்குற இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப இவரு அனன்யா கிட்ட வேலை பார்க்கும் போது சாதாரணமா பேசுவாரு பாத்தீங்களா, அனன்யாவும் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கறாங்க. நீங்க எப்படி இந்த டீ கடையை ஆரம்பிச்சீங்க, எதனால நீங்க படிச்சிருக்கீங்களா, எதனால இந்த டீ கடையில இருக்கீங்கன்ற மாதிரிலாம் நிறைய கேட்கும் போது இவருமே வந்து அப்பதான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன நல்லா படிக்க வச்சாரு, நான் வேலைக்கு சேரலாம் நினைக்கிறதுக்குள்ள அப்பாக்கு இப்படி ஆயிருச்சு, வேற வழி இல்ல, இதை நான் தான் நடத்தி ஆகணும்ன்ற ஒரு நிலைமையில தான் இதை நடத்திட்டு இருக்கேன். அபினவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அதுக்கான சூழ்நிலை அமையல, சூழ்நிலை அமைஞ்சா நான் அதுக்கேற்ற விஷயத்த கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்க பணக்கார வீட்டு பொண்ணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது, சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்கும்போது இவங்க வேணும்ட்டே கம்மியா தான் நான் படிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க அபினவ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, அபினவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவன் ஏழையா இருக்கான், ஆனா ரொம்ப நேர்மையானவனா இருக்கான், இவனை மாதிரி ஒருத்தன் நமக்கு வந்து கணவனா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அனன்யா 2-3 நாள் கடைக்கே வரமாட்டாங்க, என்ன ஏதுன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவங்கள பத்தி பெருசா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்க
எங்க தங்குறாங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அபினவ் குழப்பத்துல இருக்கும்போது கார்ல ஆளுங்க வராங்க. நீங்க ஒரு இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அபினவுக்கு ஒண்ணுமே புரியல. அபினவா அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா ஒரு பெரிய மாளிகை வீட்டுல தான் அவங்க இருக்காங்க. அனன்யா வந்து ஏழ்மையான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப பார்த்தா பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கும் போது அனன்யாவும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதாவது வந்து அப்பா புத்திமதி சொன்னார்ல, இந்த மாதிரி நீ கவனமா இருக்கணுமா, எல்லார்கிட்டயும் கவனமா இருக்கணும்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் அதுக்காக வந்து ஆளுங்க கிட்ட பழகி பார்க்கலாம், ஒரு ஏழ்மையான பெண்ணா நடிச்சு எல்லார்கிட்டயும் பழகி பார்க்கலாம்னு நினைச்சேன். அப்பதான் நான் உங்களை சந்திச்சேன். உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவங்களோட காதலையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி மறைமுகமா இவங்க ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிறவரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த அபினவ் கிட்ட ஏற்கனவே நிறைய டேலண்ட் இருக்கிறத அனன்யா நோட் பண்ணிருப்பாங்கல்ல. அனன்யா என்ன சொல்றாங்கன்னா, என் கம்பெனில ஒரு போஸ்ட் இருக்கு, நீங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நினைச்ச மாதிரி இம்ப்ரூவ் ஆகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க மனசுக்குள்ள ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் வெளிப்படுத்திடுறாங்க. அவருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும், அது இப்பதான் தெரிய வருது. அதாவது அவங்க வேலைக்காக வந்தாங்க பாத்தீங்களா, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே லைட்டா இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை சமயம் பார்த்து வெளிப்படுத்தலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க ஒரு பெரிய ட்விஸ்ட தந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொபோஸ் பண்ணா சரிப்பட்டு வராது, அவங்க ஆசையை சொல்லியிருக்காங்க, ஆனா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஆசையை வெளிப்படுத்த வேணாம், நம்ம அந்த வேலையில ஜாயின் பண்ணலான்ற மாதிரி வேலையில ஜாயின் பண்றாரு. ஒரு சில மாசங்களே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க திரும்பி வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது இவருமே மனசுக்குள்ள இருக்க ஆசையை வெளிப்படுத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. சோ அப்பா சொன்ன மாதிரி ஒரு நல்லவனை இவங்க கண்டுபிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்ன்ற மாதிரி இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கதைகள் வரும். அதே மாதிரி லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக்கும் இந்த வீடியோக்கு போடுங்க. அதே மாதிரி ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இப்ப தந்திருக்காங்க, அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுச்சுன்னா அந்த ஐப்ன்ற ஆப்ஷனையும் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.